ஒன்றிய அரசு அறிவித்துள்ள புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன. தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளன. தொழிலாளர் சட்டங்கள் துண்டு துண்டாக உள்ளதாகவும் மிகவும் சிக்கலான பொருத்தமற்ற பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளதாகவும் தெரிவித்து ஒன்றிய அரசு ஊதியச் சட்டம், தொழில் உறவுகள் சட்டம், சமூக பாதுகாப்பு சட்டம், பணியிட பாதுகாப்பு சட்டம் ஆகிய 4 சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளதாக அறிவித்துள்ளது. 1930 மற்றும் 1950 ஆண்டில் இயற்றப்பட்ட தொழிலாளர் சட்டங்கள் இன்றைய சூழலுக்கு பொருத்தமாக இல்லை என்றும், காலத்துக்கு பொருந்தாத சட்டங்களுக்கு பதில் நவீன நிலைமைக்கு ஏற்ப சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி ஓராண்டு பணிபுரிந்தாலே கிராஜுவிட்டி எனப்படும் பணிக்குடை பெற தொழிலாளர்களுக்கு உரிமை வழங்கவும், சம வேலைக்கு சம ஊதியத்தை உறுதி செய்வதுடன் ஒப்பந்த பணியாளர்களை அதிகம் பயன்படுத்துவதை தவிர்க்க சட்டவிதி அமல்படுத்தப்பட்டுள்ளது. தொழிலாளர்களிடையே ஆண் பெண் பாகுபாடு காட்டப்படுவதை புதிய சட்டம் தடை செய்கிறது என்றும், இதனால் அனைத்து தொழில்களிலும் இரவு ஷிப்டுகளில் பெண்களை பணிபுரிய அனுமதிக்க வழிவகுக்கும் என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக நாள் ஒன்றுக்கு 8 மணி முதல் 12 மணி நேரம் வரை தொழிலாளர்களிடம் வேலை வாங்கலாம் என்றும், வாரத்துக்கு ஒரு பணியாளரிடம் அதிகபட்சம் 48 மணி நேரம் மட்டுமே வேலை வாங்க வேண்டும் என்று சட்ட வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தொழிலாளர்கள் விரும்பினால் மட்டுமே ஓவர் டைம் முறையில் வேலை வாங்கலாம் என சட்ட விதி உள்ளது. இந்த நிலையில் ஒன்றிய அரசு அறிவித்துள்ள புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த சட்டங்களை எதிர்த்து வரும் 26ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.